அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டால் ப்ரிப்பரேஷன் பார்ட் 2 பார்ப்போமா? நான் வந்து 3 டேஸாக வந்து பிரித்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட் டே வந்து 4 kgs ப்ரௌனிஸ் வந்து பேக் பண்ணியிருந்தேன். 1 kgக்கு வந்து 25 பீஸ் வரும். அதுக்கப்புறமா ட்ரெஸ்லெஸஸ்க்கான ஸ்பாஞ்ச், அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து 12 kg வந்து ஜார் கேக்கான ஸ்பாஞ்ச் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த வாட்டி வந்து ஸ்டாண்ட் மிக்சர் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ செஞ்சிருக்கவே முடியாது. என் கையை உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து அதிகமாக ஸ்டாண்ட் மிக்சர் வந்து வேலை பார்த்து கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌனிஸ்லாம் செஞ்சு கூல்டவுன் ஆக விட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா ஜார் கேக்லாம் செஞ்சேன். ஜார் கேக்கே வந்து ஒரு 225 அதுக்கிட்ட நிறையா இருந்துச்சு. அது வந்து இடமே பத்தலை. எங்கள் ரிலேட்டிவ் அக்கா ஒரு வீட்டில் வந்து பெரிய ஃப்ரிட்ஜாக இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாக வந்து அடுக்கி வச்சுட்டேன். எங்கள் ஃப்ரிட்ஜ்லேயுமே வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு திங்ஸ் இருந்துச்சு. ஸ்டால் போடுறதுக்கு மொதல் நாள் வந்து ப்ரௌனிஸ், அதுக்கப்புறமா ஸ்டால் போடுறதுக்கு நாள் வந்து ஜார் கேக்ஸ். ஏன்னா அப்போ தான் நல்லா செட் ஆகும்னு சொல்லி ஸ்டால் போடுற அன்னைக்கு வந்து ரோஸ் மில்க் ட்ரெஸ்லெஸஸ் செஞ்சுருந்தேன். ஏன்னா வந்து பால் ஐட்டம் அப்படிங்கிறதுக்காக. ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சு பார்க்கவே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.